தேவியோட வாழ்க்கைய எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயலோட அண்ணன் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே கடைசியில சொதப்பல்ல போய் முடிஞ்சுச்சு. இது மறுபடியும் அன்போட லைஃப்பையும் பார்த்தீங்கன்னாக்க, செம்மையா பாதிச்சிருச்சு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் பார்த்தீங்கன்னாக்க, அன்பு போயிருக்கான். ஸோ இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வைங்க, அன்போட லைஃபே காலி. ஏன்னா, அன்பு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு போலீஸ் ட்ரெய்னிங்ல இருக்கிற ஒரு பையன். ஸோ அவர் மேல ஏதாச்சும் ஒரு பிளாக் மார்க்கோ, இல்ல கேஸோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட, அன்பு லைஃப்ல ஒரு போலீஸ் ஆகவே முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, இப்ப பெரிய ஒரு நெருக்கடியா கையிலுக்கு வந்திருக்கு. எப்படியாச்சும் இந்த விஷயத்துல அன்பு மேல எந்த ஒரு கேஸுமே போடாம நம்ம பார்த்துக்கணும். அப்படின்றதுல ரொம்பவே பெரிய குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கையலோட அம்மாவும் பார்த்தீங்க, தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் அன்ப போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீனாக்க, அவருடைய பெரியப்பாவும் பார்த்தீனாக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறாங்க போயிட்டு. ஸோ இந்த மாரி தான் கயல் கிட்ட போய் பேசும்போது, பெரியப்பா இந்த மாரி உள்ளேயே போலீஸ் விடமாட்டேன்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் வாம்மா கயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க பேசி விடாம பண்ணுவாங்க? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீனாக்க, கயலோட பெரியப்பா பார்த்தீனாக்க, அங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் பேசுறாங்க. என்ன எதுக்காக என் அ இத அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அன்ப அப்படின்னு போய் கேட்கவும், இந்த மாரி பார்த்தீங்கன்னாக்க, அ அவங்க கேஸ் குடுத்துருக்காங்க. உங்களுடைய பெரிய பையன் இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுடைய அண்ணன் பையன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்க, என் தம்பி பையன் அங்க போயிட்டு அவங்க வீட்ல பெரிய கலாட்டா பண்ணியிருக்காங்க. அவன் மட்டும் இல்ல, கூட இவங்களும் சேர்த்து தான் கலாட்டா பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி பண்ணத பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாங்க சார். இந்த மாரி கேஸ் எதுவும் போடாதீங்க அப்படின்னு அவங்க ரொம்பவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேள நீங்க கேஸ் போட்டீங்கன்னா, அவரால போலீஸ் ஆகவே முடியாது. ஆல்ரெடி இவன் போலீஸ் ட்ரெய்னிங்ல இருக்கான். ஸோ வீட்டுக்கு லீவ்ல வந்தான். ஒரு இதுல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, இன்னும் ட்ரெய்னிங் போகாம இருக்கான். தயவு செஞ்சு அவன் மேல கேஸ் எதுவும் போடாதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. என்ன ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்கள எப்படி போலீஸ் ஆகக்கூடாது, இவன இங்கிருந்து போக விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. கையிலும் அவனுடைய பெரியப்பாவும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடுறாங்க. எப்படியாச்சும் கேஸ் எதுவும் போடாம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, வேற வழி இல்லாம காயோட அண்ணனே பார்த்தீங்கன்னாக்க, "இதெல்லாம் நான் தான் பண்ணேன். அவன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இத அரெஸ்ட் பண்ணணும். என்ன தான் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வாண்டடா இவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பேசுறாங்க. வேற வழி இல்லாம இவங்களுக்கு இவர் தான் செஞ்சா அப்படின்னு சாட்சி சொல்லும்போது, வேற வழி ஒண்ணுமே தெரியல. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்க, இங்க அன்ப ரிலீஸ் பண்ணிட்டு, இவர தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கையில சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அண்ணன் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ, அது அவங்கள எப்படி வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஐடியா பண்ணி எப்படியாச்சும் கையலோட அண்ணன வெளிய எடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர, அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியலாம் விடவே மாட்டாங்க. ஸோ, இத தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஓகே காய்ஸ், பாய்.